Hello friends, welcome to Delicious Kitchen. இன்றைக்கு மிகவும் சுவையான சுலபமான ஒரு மதிய உணவு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு panல எண்ணெய் சேர்த்து கொள்றேன். இது நான் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பொரிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 3 சின்ன கத்தரிக்காய் இந்த மாதிரி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதில் மரக்கறிகள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்கணும் இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த கத்தரிக்காய் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமாக நான் அதே எண்ணெயில் ஒரு 2 உருளைக்கிழங்கு அதையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன். இதுவும் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை பொரிய விட வேணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமாக இதையும் நான் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல வாசனைக்காக. அது சூடானதுக்கு அப்புறமாக 1/4 தேக்கரண்டி அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்து கொள்ளலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்து கொள்ளலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே நான் 2 காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமாக வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கி கொள்ளலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்து இதை நாங்கள் 1 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் 1 தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2லிருந்து 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை எடுத்து நான் இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா வதக்கி கொள்ளலாம். ஒரு 30 செகண்ட் நீங்கள் இதை வதக்கினாலே போதும். இதனுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறமாக நான் இதில் மல்லித்தூள் 1 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இது கூடவே 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் இதை நீங்கள் நல்லா வதக்கி கொள்ள வேணும். அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகும் வரைக்கும். இந்த மாதிரி நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமாக நான் இதில் 2 தக்காளி சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கொள்ளுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நாங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் இதை வேக வைக்க வேணும். இதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நான் இதை வேக வைக்கிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக தக்காளி எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வந்தாச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதில் புளி கரைசல் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட புளிப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏற்கனவே தக்காளியிலையும் புளிப்பு இருக்கிறதால நான் ஒரு 2 மேசைக்கரண்டி அளவுக்கு மட்டும் புளி தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி இது வர வேணும். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்ததுக்கு அப்புறமாக நான் இதில் பொரிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்கிறேன். நான் முதல்லையே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு கத்தரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் வாழைக்காய், கருணைக்கிழங்கு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கொள்ளலாம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக சாதம் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா உதிரியாக வேக வச்ச சாதமாக சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இதில் 2 கப் அளவுக்கு பாசுமதி சாதம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் என்ன அரிசியில் செய்த சாதம் வேணும்னாலும் இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம். சாதம் உடைஞ்சு போகாத மாதிரி நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு சீரக சம்பா சேர்த்தாலும் மிகவும் சுவையாக இருக்கும்.
இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமாக தேவையாண்டா நீங்கள் மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்ல காரசாரமான உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் சாதம் ரெடியாகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பல இலகுவான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.